INSEE Infotech. INSEE Infotechல நம்ம டெக்னிக்கல் கிளாஸஸ் CVEST சர்டிஃபைட் கோர்சஸ் கிளாஸஸ் நிறைய பார்த்துட்டு வரோம். கவுன்சில் ஃபார் வெக்கேஷனல் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ISO 9001 சர்டிஃபைட் கோர்சஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பியூட்டிஷியன், அண்ட் சைல்ட் வெல்ஃபேர், ஃபயர் அண்ட் சேஃப்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எங்கள் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு உங்களோட கெரியர் வைஸாக யூஸ்ஃபுல்லான கோர்சஸ், ஸோ உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு ஹெல்ப்பாக இருக்கிற மாதிரியான நிறைய டெக்னிக்கல் கோர்சஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் பேஜை. ஸோ இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் எஜுகேஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம கோகனட் ஃபார்மிங் பற்றி ஒரு கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சேம் இன்றைக்கி பனானா ஃபார்மிங் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன பேசிக் ஐடியா உங்களுக்கு பனானா ஃபார்மிங் பற்றி ஒரு டெக்னிக்கலாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த கிளாஸ் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, பனானா ஃபார்மிங். இப்போ நார்மலாக நம்மளோட இந்தியா பொறுத்த வரைக்கும் பனானாவோட ஒரு நீடு ரொம்பவே ஜாஸ்தி. எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளும் யூஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு ஃப்ரூட்டு. ஸோ ஒரு லோ காஸ்ட்லேருந்து ஹை காஸ்ட் வரைக்கும் வெரைட்டி ஆஃப் பனானாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு முக்கியமான ஒரு ரோல் நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸ்லேருந்து நம்மளோட வீட்டோட ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே இந்த பனானாஸ் ஒரு மேஜர் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ டிமாண்ட் ஆஃப் பனானா எல்லா இயர் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ பனானா ட்ரீஸில் நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா மல்டிபிள் ப்ரொடக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக நார்மலாகவே சொல்லுவாங்க பனானாங்கிறது ஹோல் ட்ரீயுமே நமக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு. அதோட லீஃப்லேருந்து, அதோட ஃப்ளவர்ஸ்லேருந்து, அதோட ரூட்லேருந்து, அது கூட ஒரு மெடிசினல். அப்புறம் அதோட தண்டு பார்ட்டு, அதோட காய், அதோட ஃப்ரூட் எல்லாமே அது நமக்கு யூஸ்ஃபுல். அதில் வேஸ்டேஜே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ட்ரீ. அண்ட் அதோட க்ரோத் பீரியடும் நமக்கு ரொம்பவே கம்மி. ஸோ திரும்ப அதோட ரீக்ரோத்து ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துகிட்ருக்கும். ஸோ நமக்கு ஈஸி டு மெயின்டைன் அண்ட் நமக்கு லோ காஸ்ட் அண்ட் ஒரு ப்ராஃபிட்டபிள். அதாவது நம்மளுக்கு ஒரு நார்மலான ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்லேருந்து அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டோன்னா மற்றபடி நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய ப்ராஃபிட்டபிளான ஒரு ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மேன் பவர் தேவை நிறைய, அதில் நம்மளோட ஒர்க்ஸ் தேவை, அதோட ஃபர்டிலைசர்ஸ்லேருந்து எல்லாமே அதுக்கான ஒரு இன்புட்ஸ் கொடுக்கும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்குறது மாதிரியான எல்லா இயர் ஃபுல்லாகவே ஒரு டிமாண்ட் இருக்கிறது மாதிரியான ஒரு பிஸ்னஸ்ன்னு ஒரு க்ராப்னு நம்ம சொல்லலாம். இப்போ பனானா ஒரு இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் க்ராப் அப்படின்னு நம்ம பார்க்குறத விட நார்மலாக பனானா நார்மலி இந்தியாவில் பண்ணுற அக்ரிகல்ச்சர் லேண்டில் 20% ஆஃப் லேண்டு பனானா ப்ரொடக்ஷன் தான் நடக்குது. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு நீடு இருக்குது. ஸோ இம்போர்ட் மட்டும் இல்லாமல் இம்போர்ட்டோட நீடே இல்லாத அளவுக்கு எக்ஸ்போர்ட் அதிகமாக இந்த பனானாஸில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கண்ட்ரி. ஸோ ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் வரைக்கும் கூட நிறைய பனானாஸோட ஒரு பனானாவை ஒரு ரா மெட்டீரியலாக போட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு ஃபேர்னஸ் க்ரீம்லேருந்து எல்லாத்துலேயுமே நிறைய ஒரு ஃபேஸ் மாஸ்க் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே பனானாவும் ஒரு ப்ரொடக்ஷன் மெட்டீரியலாக அதில் ஆட் ஆகுது. ஸோ எப்போவுமே ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அளவுக்கு ஒரு பனானாஸோட நீடு அதிகமாக இருக்குது நம்மளோட இந்தியாவில். ஸோ அது ஒரு க்ராப்பாக நம்ம ஒரு ஏரியாவாக எடுத்து ஃபார்மிங் பண்ணும்போது டெஃபினட்டாக அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறது மாதிரியான ஒரு ஃபீல்டாக கண்டிப்பாக இருக்கும். ஒரு அக்ரிகல்ச்சரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களால நிறைய ஒரு ப்ராஃபிட் பார்க்குறது மாதிரியான ஒரு ஏரியாவாக இது இருக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு முக்கியமாக பனானாவில் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபார்மிங் டெக்னாலஜி நம்ம அப்ளை பண்ணுறோம். டிஷ்யூ கல்ச்சர்னு சொல்லும்போது நார்மலாக இப்போ நம்ம ஹைப்ரிட்னு சொல்கிறோம்ல, சேம் தான். அது அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான். இது பனானாவில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல். லெபரேட்டரியில் பண்ணுறது பனானாவில் இதை அப்ளை பண்ணும்போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். இந்த டிஷ்யூ கல்ச்சர்னால நமக்கு மெயின் யூசேஜ் என்னென்னா, இப்போது முக்கியமாக சில க்ராப்ஸில் அதிகமாக டிசீசஸ் அஃபெக்ட் ஆகும். அதுக்கு என்ன தான் நம்ம ஃபர்டிலைசர்ஸ் போடுவோம், நம்ம கோகனட்
ஃபார்மிங்லேயே நம்ம பார்க்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதோட லீஃபில் அந்த வெள்ளை மாதிரி ஒரு பூச்சி வரும். ஸோ அது வந்து ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுறது. பட் அது வந்து எவ்வளோ தான் நம்ம நிறைய அதுக்கான ஃபர்டிலைசர்ஸ்னு நிறைய பண்ணாலும் அதில் ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஒன் டைம் அது அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஹோல் ட்ரீயை நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது தான் வரும். நம்ம மெயின்டைன் பண்ணி பார்த்தாலும் ஒரு கம்மியான ப்ரொடக்ஷன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குமே தவிர ஃபுல்லாக அந்த டிசீஸை நம்ம வந்து க்யூர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய க்ராப்ஸில் வந்து டிசீசஸ் அஃபெக்ட் ஆகுறது இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு 2 வெரைட்டி ஆஃப் பனானா இருந்ததுன்னா அதில் உள்ள பெஸ்ட்டான குவாலிட்டிஸ்லாம் எடுத்து ஒரு மேஜர் வெரைட்டி ஃபார்ம் பண்ணுறது மாதிரியான ஒரு டெக்னிக், ஒரு க்ளோனிங் மெத்தட்னு சொல்லலாம். க்ளோனிங்னா என்ன, நார்மலாக நம்மக்கிட்ட இருந்து ஒரு ஜீனோ, இப்போ மனுஷனில் ஒரு க்ளோனிங் அப்படி பண்ணுறதுனா இப்போ ஷீப்லலாம் க்ளோனிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம். அது என்ன, அதோட ஒரு ஜீன்லேருந்து அதோட ஒரு இதுலேருந்து அதே மாதிரி இன்னொரு ஷீப்பை வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம க்ரியேட் பண்ணுறது. இப்போ மனுஷனுக்கு அது அப்ரூவல் கிடையாது, ஏன்னா ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் அப்படிங்கிறது வந்து இல்லீகல்னு. ஸோ மனுஷனுக்கு அது அப்ரூவல் இல்லை. பட் பிளான்ஸில் அது வந்து இன்னும் நல்ல ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக டெஃபினட்டாக அது யூஸ்ஃபுல். ஸோ அந்த டிஷ்யூ கல்ச்சர் வந்து ஏதாவது அது ஒரு வெரைட்டியில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு அதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் ட்ராபேக்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி அதை வந்து லெபரட்டரியில் ஒரு ட்ரீயாக ஃபார்ம் பண்ணி கொடுக்கறது தான், ஒரு பிளான்ட்டாக ஃபார்ம் பண்ணி கொடுக்குறது அக்ரிகல்ச்சருக்கு டிஷ்யூ கல்ச்சர்னு சொல்லுவோம். இதில் முக்கியமாக டிஷ்யூ கல்ச்சரில் 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இனிஷியேஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், ஷூட்டிங் அண்ட் ரூட்டிங், primary hardening in greenhouse, secondary hardening in shade net house. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பிளான்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம், அது வந்து மல்டிப்ளை பண்ணுறோன்னா அதோட மெயின் பார்ட்ஸை வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். அதில் உள்ள என்ன மேஜர் யூசஸ் அப்படிங்கிறது மாதிரி அதை டிவைட் பண்ணுறோம். ஒரு டிஃப்ரெண்ட் 3 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் ஒரு பனானாஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அது ரூட்டில் அதோட ஒன்னோட ஒரு பெஸ்ட்டை இன்னொன்றில் அதோட இன்செர்ட் பண்ணுறது மாதிரியான ஒரு லெபரட்டரி ஒர்க் அதில் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அது வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டில் நம்ம வளர்க்குறோம். அண்ட் அது எல்லாமே ஒன்றா மல்டிப்ளை பண்ணி நம்ம ஒரு செகண்டரி ஒரு ஹார்டனிங்காக ஒரு பிளான்ட்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்காக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். நார்மலாக டிஷ்யூ கல்ச்சரில் இந்த 5 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணுறாங்க, அப்புறம் மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஷூட்டிங் அண்ட் ரூட்டிங் நடக்குது, ஒரு ப்ரைமரி ஹார்டனிங் நடக்குது அண்ட் ஒரு செகண்டரி ஹார்டனிங். அது வந்து ஒரு நெட் ஹவுஸில் நார்மலாக ஒரு மொட்டை மாடியில் ஒரு ஃபார்மிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப டைரக்ட் சன்லைட் விழுந்தா, இப்போ சன்லைட் வந்து ஒரு பிளான்டேஷனுக்கு டெஃபினட்டாக தேவை. பட் ஃபுல் சன்லைட்டும் ஒரு பிளான்டேஷனில் ஃபுல்லாக டைரெக்டாக அது வந்து இதாச்சுன்னா, டைரெக்டாக விழுந்ததுன்னா அதோட யூவி ரேஸ் எல்லாமே ஒரு பிளான்ட்டோட க்ரோத்தை டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு க்ரீன் கலர் நெட் உங்களுக்கு நீங்கள் சில இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ சுற்றி ஒரு க்ரீன் கலர் நெட் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் அந்த செகண்டரி ஹார்டனிங் நடக்கும். ஸோ அதை வந்து இந்த ஃபார்மிங்காக கொடுப்பாங்க. இந்த மாதிரி 5 ஸ்டெப் பண்ணி இந்த டிஷ்யூ டெக்னிக் வந்து டெவலப் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டிஷ்யூ கல்ச்சர்னு பார்க்கும்போது நார்மலாக இந்த ப்ரைமரி ஹார்டனிங் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 8 to 13 வீக்ஸ் வரைக்கும் ஆகும். செகண்டரி ஹார்டனிங் ஓவராலாக நம்ம 16 வீக்ஸ்க்குள்ளே ஒரு பிளான்டேஷனை ஒரு பக்காவாக நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ அதுலேருந்து அடுத்தடுத்த க்ரோத்து வந்து டைரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த டிஷ்யூ கல்ச்சரில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போது நார்மலாக நம்ம நாட்டு மரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக யூனிஃபார்மாக ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அப்பிடைசிங்காக நமக்கு கிடைக்காது. சிலது அதில் ரிமூவ் பண்ணுறது மாதிரியான ஃப்ரூட்ஸும் இருக்கும். ஸோ அது ஹோல் வாழைத்தாரே நமக்கு ஒரு பர்ஃபெக்டான லுக்கோடு கிடைக்காது. ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மாதிரி இருக்காது. பட் இந்த டிஷ்யூ டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம அதில் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கான ஒரு நல்ல லுக்கோட, ஸோ எல்லாமே ஒரு யூனிஃபார்ம் எல்லா ஃப்ரூட்டுமே இந்த சைஸ்னால் இந்த சைஸ்லேயே ஃபார்ம்
ஆகிருக்கும். ஸோ அது வந்து மார்க்கெட்டில் நமக்கு நல்ல ரேட் கிடைக்கிறதுக்கு அதில் யூஸாக இருக்கும். ஸோ நார்மலாக இப்போ ஒரு ஒரு டிசீஸ் அஃபெக்ட் ஆகுது, ஒரு இந்த வாழை மரத்துக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டிசீஸ் வந்து அந்த சீசனில் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் இந்த டிஷ்யூ டெக்னிக் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு பெட்டர் ப்ரைஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் நார்மலான நாட்டு மரத்தோட க்ரோயிங் டைமை விட இது வந்து ரொம்ப கம்மி டைம். ஸோ ஒரு இயருக்கே நம்ம வந்து நார்மலாக பார்க்குற ஒரு ப்ரொடக்ஷனை விட ஜாஸ்தி ப்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ அது வந்து ரிப்பீட்டட் சைக்கிளாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டான க்ரோத் நடந்துகிட்ருக்கும். ஸோ அடிக்கடி நம்மளால் அதில் வந்து அறுவடை பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இதில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்துரும்போது லெபராட்டரியில் நம்ம பண்ணுறது, பட் அது வந்து சயின்ஸ் அப்ளை பண்ணுறது பரவாயில்ல, பட் அதில் ஓவர் டெக்னாலஜிஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் அஃபெக்ட் போன்றது அதோட நேச்சுரலான ஒரு நியூட்ரிஷன் அந்த ஃப்ரூட்லேருந்து நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான ட்ராபேக்ஸும் இருக்குது. ஸோ அதை பண்ணுறது ஃபுல் சயின்ஸ் பிரகாரம் பண்ணிட்டு அதுக்காக ஒரு ஃபுட்டான ஒரு ஃபுட்டுக்கான அதோட நியூட்ரிஷனிஸ்ட் வந்து நியூட்ரிஷன்ஸ் அதுலேருந்து வெளியே போகாத அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான குவாலிட்டியோட அந்த ஃப்ரூட்டை கொடுக்குறதும் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டாக பனானாவில் நல்ல ப்ராஃபிட்டை நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து ஒரு சாயில் டைப், ஒரு பனானாவோட ஃபார்மிங்க்கு அதோட சாயில் டைப் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்டு நார்மலாக ரொம்ப தரிசான ஒரு இடத்துல இருந்து ரொம்ப அதிகமான ஒரு வளமான ஒரு இடம் வரைக்கும் பனானாவோட க்ரோத் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சாயில் டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல அந்த பிளான்டேஷனுக்கு கரெக்டான ஒரு க்ரோத் இருக்குமா அப்படிங்கிறத நார்மலாக ஒரு சின்ன சாயில் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அப்புறமா அந்த கல்டிவேஷன் ஆரம்பிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்டு அதில் ஃபுல்லாக ரொம்ப கிளேயான இடங்களில் அந்த மாதிரி சாயில்ஸில் ரொம்ப ரொம்ப தண்ணி தங்குறது மாதிரியான இடமும் பனானா ட்ரீஸுக்கு செட் ஆகுது. அண்ட் ரொம்ப ட்ரை லேண்டு செட் ஆகுது. ரொம்ப நியூட்ரலாக இருக்கும் அதோட சாயில் கண்டிஷன்ஸு. அண்ட் அந்த சாயில் வந்து ரொம்ப அசிடிக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆல்கஹாலிக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கிற சாயில்ஸ் வந்து டெஃபினட்டாக பனானா ட்ரீஸுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. கொஞ்சம் நியூட்ரிஜன் கண்டென்ட்ஸ் வந்து அதில் அதிகமாக இருக்கணும். ஹை பாஸ்பரஸ் லெவல் வந்து அதில் அதிகமாக இருக்கணும். அண்ட் பொட்டாசியமோட லெவலும் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி சாயில் கண்டிஷன்ஸ் இருக்கிற லேண்டில் டெஃபினட்டாக பனானா ட்ரீஸோட க்ரோத் கொஞ்சம் நல்ல லெவல்லையே இருக்கும். அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஒரு பனானா ட்ரீக்குன்னு பார்க்கும்போது 15 டிகிரி சென்டிகிரேட் டு 35 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்கிற லேண்டில் பனானா ட்ரீஸ் அதிகமாக வளரும். அண்ட் ஹியூமிடிட்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 75 to 85% மேக்ஸிமம் இருக்கலாம். அந்த மாதிரி கிளைமேட் கண்டிஷன் இருக்கும்போது அதோட க்ரோத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரீசனபிளாக கரெக்டாக போயிட்டுருக்கும். ஸோ என்ன டெம்பரேச்சர் லெவல் 20 டிகிரி சென்டிகிரேடுக்கு பிலோவாக போகும்போதோ இல்லை வெலாசிட்டி லெவல் 80 km/h ஜாஸ்தியாக போகும்போதோ அந்த க்ராப்பில் டேமேஜ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் கூட பனானா ட்ரீஸை பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணும். கொஞ்சம் ஒரு ஸ்டோம் வந்து ஒரு பெரிய ட்ரீஸ் எல்லாம் டக்குன்னு அஃபெக்ட் பண்ணாது, பட் பனானா ட்ரீஸ் டக்குன்னு முறிஞ்சு விழுந்துடும். ஸோ இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ ஒரு பெரிய லேண்டில் பெரிய ஸ்கேலில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக இன்சூர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் முக்கியமாக ரெயின்ஃபால், ஏதோ ஒரு சீசனில் ரெயின்ஃபால் இருக்கிறது அதோட க்ரோத்துக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பயிர் விளைவி வைக்கிறது, அந்த சீசனில் நம்ம விளைச்சலை ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அண்ட் பனானா வெரைட்டிஸ்னு பார்க்கும்போது 20 டைப் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. நமக்கே தெரியும் நிறைய பேருக்கு. ஸோ நம்மளே நிறைய நேந்திரா சொல்லுவோம், ரெட் பனானா இருக்குது, கற்பூரவல்லி, கதலி இருக்குது, அண்ட் பூவன் பழம், முந்தன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது அரௌண்ட் 20 டைப் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் பனானாஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லா பனானாஸுமே ஒவ்வொரு டைப் ஆஃப் டிமாண்ட் இருக்குது. ஸோ ஒரு சீசனில் ஒரு டைப் ஆஃப் பனானாங்க, சிலது ரொம்ப கோல்டு பனானாஸ்ன்னு சொல்லுவோம், இந்த கதலின்னு சொல்கிறதெல்லாம். ஸோ அந்த மாதிரி பனானாஸ்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் சீசனில் ஒரு பெரிய டிமாண்ட்ஸ் இருக்காது. ஸோ சில பனானாஸ்க்கு சில சீசனில் ரொம்ப
டிமாண்ட் இருக்கும். ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல விளைய வைக்கிறது கரெக்டாக இருக்கும், அந்தந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி. அடுத்தது நார்மலாக ஒரு பனானா ட்ரீ பண்ணுறது, இந்த ஒரு அதோட கண்ணு நம்ம நடுறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது அதோட குழி எடுக்கிறது. 45 45 45 அந்த மாதிரி சைஸில் ஒரு அதோட குழி எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்கும். அண்ட் அதை வந்து நடுறதுக்கு முன்னாடியே அதில் வந்து நல்ல கம்போஸ்ட் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் நீம் கேக் இந்த வேப்ப புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அது வந்து ஒரு 250 கிராமுக்கு அளவுக்கு அதில் ஃபில் பண்ணிக்கிட்டு, அண்ட் 250 கிராம் இந்த கம்போஸ்ட் உரம் 20 கிராம் அந்த மாதிரி கம்போஸ்ட் அந்த மாதிரியான உரங்களும் போட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம அதை ஒரு பிளான்டேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து நல்ல பலன் கொடுக்குற மாதிரி ஒரு ட்ரீயாக நமக்கு க்ரோத் கிடைக்கும். அண்டு எல்லா ட்ரீஸுமே ஒரு கரெக்டான ஒரு டைம், கரெக்டான ஒரு யூனிஃபார்மோட்டோடு நம்ம விளைய வைக்கும்போது அதுக்கான எல்லா விதத்துலேயும் கரெக்டான ஒரு தண்ணி கொடுக்குறதுலேருந்து ஃபர்டிலைசர்ஸ் போடுறதுலேருந்து அண்ட் இப்போ முக்கியமாக ஃபுட் ப்ரொடக்ஷனில் முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு நார்மல் எத்திக்ஸ் தான். அது ஒருத்தவங்க சாப்பிட போகிறாங்க, ஸோ அவங்களோட ஹெல்த்துக்கு அது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு மொராலிட்டியோடு நம்ம பண்ணாலே அதில் வந்து கண்டிப்பாக நம்ம நல்ல ஒரு பெனிஃபிட்டை நம்ம பார்க்க முடியும். ஸோ பனானா பிளான்டேஷன் பற்றி இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் பற்றி ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபீல்ட் பற்றியும் நம்ம நிறைய கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டெஃபினட்டாக ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவையானவங்களுக்கு உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த கோர்ஸ் பற்றி நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுக்கு தேவைப்படலட்டாலும் உங்களோட சர்க்கிளில் தேவைப்படுறவங்க இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த கோர்சஸ் பற்றி சஜஸ்ட்